நமது இந்தியாவோட தேச தந்தையாக வர்ணிக்கப்படுற மகாத்மா காந்தி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வாறு பதிவிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம். 1924ஆம் ஆண்டு வெளியாகிற யங் இந்தியா பத்திரிகையில் மகாத்மா காந்தி இவ்வாறாக எழுதுகிறாரு: கோடிக்கணக்கானவர்களின் இதயத்தில் விவாதத்துக்கு இடமில்லாத வகையில் இடம் பிடித்த ஒருவரின் வாழ்க்கையை அறிந்து கொள்ள விரும்பினேன். இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை என்ற உண்மை எனக்கு தெள்ளத் தெளிவாக விளங்கியது. இஸ்லாத்தின் எளிமை, இறை தூதர் முஹம்மது நபியின் பரிபூர்ண சுயநலமற்ற தன்மை, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் அவர் வைத்திருந்த மரியாதை, தன் தோழர்கள் மீதும் தன்னை பின்பற்றுவோர் மீதும் அவர் வைத்திருந்த அளவற்ற பிரியம், தீவிரமான அர்ப்பணம், அவரது வீரம், கடவுள் மீது அவர் வைத்திருந்த பரிபூர்ண நம்பிக்கை, அவருக்கு அவரது கடவுளால் கொடுக்கப்பட்ட பணியின் மீது இருந்த கடமையுணர்வு, இவைதான் இஸ்லாம் பரவ காரணம். ஒவ்வொரு தடைகளையும் மீறி இஸ்லாம் வந்தது இவ்வாறு தான். இஸ்லாம் வாளால் பரவவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றிய 2ஆம் பாகத்தை நான் படித்து முடித்த போது அந்த மகானின் வாழ்க்கை பற்றி படிக்க மேலும் இல்லை என்ற வருத்தம் எனக்கு தோன்றியது. இவ்வாறாக மகாத்மா காந்தி பதிவேற்றிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக. ஆமீன்.